சாதம் வேக வைக்க 4 நிமிஷம் போதுமா? ஆமாங்க, இனிமேல் உங்கள் கேஸை மிச்சம் பண்ணலாம். அது கூடவே நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி குக்கர் இந்த மாதிரி நல்லாவே ஆடிட்டுருக்கும். என்ன தான் சரி பண்ணாலும் சரி பண்ண முடியாது, நம்ம டைட் பண்ணாலும் நிற்காது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி டேப்லெட் தீர்ந்து போன கவரில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை என்ன பண்ணலான்னு இந்த ஸ்க்ரூவுக்கு பின்னாடி வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே டைட்டாக நிற்கும். நம்ம 2-3 வாஷ் கழிஞ்சாலும் நல்லாவே டைட்டாக நிற்கும், லூஸ் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம குக்கரோட மூடிலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே லூஸாக இருக்கும். என்ன தான் டைட் பண்ணாலும் வந்து டைட் ஆகாது, திரும்ப திரும்ப வந்து லூஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட் கவரை வந்து அந்த ஹோல்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து டைட்டாக நிற்கும். குக்கரில் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நிறைய மூடியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே டைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பேக்கில் ஹேண்ட் பேக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூல் பேக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஜிப் வந்து நல்லாவே டைட் ஆயிரும். ஸோ அதை லூஸ் ஆக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சோப் வந்து லேசாக வந்து இந்த ஜிப்பில் வந்து தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தடவுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஜிப் வந்து எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் சீக்கிரமாகவே லூஸ் ஆயிரும். நீங்கள் சோப்புக்கு பதிலாக இந்த மாதிரி மெழுகுவத்திரி கூட இந்த மாதிரி ஜிப்பில் வந்து தடவி விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் அவசரத்தில் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஜிப்பு வந்து டைட்டாக இருந்ததுன்னா இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரையாக எதாவது அரைக்கணும்னு நினைக்கும் போது உள்ளே வந்து ஈரமாக இருக்கும். ஸோ அது என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த ஈரம் வந்து போகாது. அந்த பிளேடுக்கு உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஈரம் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து ட்ரை பண்ணலான்னா, இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 2-3 சுற்று வந்து மிக்சியில் சுற்றுனீங்க அப்படின்னா அந்த பிளேடுக்குள்ளே இருக்க எல்லா தண்ணியுமே வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையான பொருட்கள் எது வேணால் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஆயில் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் கவரில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதை வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம வடியை வச்சாலும் கீழே வந்து கவர் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கலாம். அதில் டபுள் சைடு டேப் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதில் வந்து நீங்கள் எதாவது வால்லையோ டைல்லையோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அந்த கவரோட முனையை வந்து பிடிச்சி இதில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹைட் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி முனையில் மாட்டி விட்டுட்டு கீழே வந்து வடிகிறதுக்கு தான் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து அழகாகவே வடிஞ்சு நம்மளுக்கு கிடச்சிரும், வேஸ்ட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த கவர் வந்து நம்ம கீழே தூக்கி போட்டுருவோம். இதில் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய எண்ணெய் இருக்கும். அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கவரை வந்து நம்ம 4 சைடும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையவே எண்ணெய் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கீழே தூக்கி போடாமல் நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு. இப்போ நம்ம வீட்டில் வந்து இரும்பு கத்தி எதாவது இருந்தது அப்படின்னா அடிக்கடி துரு பிடிக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி கவரை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்க கத்தியிலலாம் இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி தடவி விடும்போது பார்த்திங்கன்னா இந்த நைஃப் எப்போவுமே வந்து துரு பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கவரை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதுவும் உரித்து முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கண்ணில் தண்ணி தனியாக வரும். ஸோ அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வடையாமல் ஈஸியாக வந்து வெட்டுறதுக்கு நம்ம கத்தியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு கண்ணில் தண்ணி விடாது. கத்தியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக வந்து வெட்டிக்கோங்க. வலிவி நம்ம கையில் வந்து வெட்டுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக வெட்டிக்கோங்க. எனக்கு எடுக்கும்போது அவ்வளோ தூரத்துக்கு கையில் வந்து வெட்டலை. கொஞ்சம் நம்ம சேஃபாக வெட்டினோனாலே ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் உரிக்கும் போது இந்த மாதிரி கத்தியில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் எந்த எண்ணெயாக இருந்தாலும் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வெட்டி பாருங்கள். நிறைய வெங்காயம் வந்து உரிக்கலாம், கண் வந்து எரியவே செய்யாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் இருக்கும். அடிக்கடி வந்து துரு பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி துரு பிடிச்சி போகாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சீசனிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி நம்ம தூக்கி போடுற எண்ணெய் கவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நீங்கள் கெட்டி வச்சுட்டிங்கன்னா எறும்பு பல்லி எதுவுமே வந்து நக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தோசைக்கல்லும் நல்லாவே வந்து துரு பிடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கு அடுத்து தோசை போடும்போது சூப்பராகவே வரும்.
ஸோ இந்த மாதிரி தடவி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி தோசை ஊற்றும் போது தோசை வந்து பிஞ்சு போகிற பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஈஸியாக நம்மளுக்கு அழகாக வந்து சூப்பராக தோசை சுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ் வந்து பழைய ப்ரெஷ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை தூக்கி போடாமல் இப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி அந்த மேல் பக்கத்தில் உள்ள ப்ரெஷ்ஷை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு கத்தி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சேஃபாக வந்து கட் பண்ணிக்கோங்க, கையில் வந்து படுறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கழுத்து பாகம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து அடுப்பில் வந்து சூடு காட்டிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பக்கத்தை காட்டினீங்கன்னா நல்லாவே வந்து சூடாயிரும். அந்த சூடானதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு வளைச்சாலே நல்லா வந்து பெண்டாகி வரும். ஸோ இந்த மாதிரி எதாவது வச்சு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வளைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஊக் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டபுள் சைடு டேப் போட்டுட்டு நம்ம எங்கேயாவது வந்து ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் வந்து ஹேங் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான பொருளாக இருந்ததுன்னா இதில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன சின்ன கீ செயின், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஏதாவது ஐடி கார்டு அந்த மாதிரி பொருட்கள் கூட நீங்கள் ஹேங் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் செவர்லலாம் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம நெயில் கட்ரு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பொருட்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஹேங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரஷ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் லைனாக அடுக்கிட்டு நிறைய பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்பேக் உள்ள பாட்டில் வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது லீக் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்லேருந்து தான் வரும். ஸோ அது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த வாய் பக்கத்தில் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு மேலே அந்த கேப் வந்து மூடினீங்க அப்படின்னா நல்லாவே டைட்டாக நிற்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கீழே ஊற்றாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ தான் சரித்தாலும் நம்மளுக்கு தண்ணி வந்து கீழே லீக்கேஜ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்பேக் வந்து இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பாட்டில் அங்கேயும் இங்கேயும் சரிஞ்சு விழுந்து தண்ணி லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அந்த மாதிரி சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஊக்கு குத்திக்கோங்க. குத்திட்டு உங்களோட பேக்கோட ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பின்னை வந்து லாக் பண்ணி விட்டுக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து அந்த பாட்டிலோட கழுத்தை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாட்டில் வந்து எந்த இடத்துலையுமே அசையவே செய்யாது, அதே இடத்துல இருக்கும். நம்மளுக்கு சரிஞ்சு விழவும் சான்சஸ் இல்லை, தண்ணியும் லீக்கேஜ் ஆகாது. ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கரெக்ட் ஷேப்பில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா 3 நரம்பு மாதிரி போகும். அதில் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா நல்ல கரெக்ட் ஷேப்புக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கொட்டாங்குச்சியை வச்சிடலாம். 4 நிமிஷம் அப்படியே சிம்மில் வந்து இருக்கட்டும். தேங்காய் தனியாக கொட்டாங்குச்சி தனியாக எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதில் ஒரு டிப் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சுட்டு 4 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சூடார விட்டுடலாம். இது நல்லா சூடாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் தனியாக ஷெல்லு தனியாக நம்மளுக்கு நல்லா வந்து இலகி வந்திருக்கிறது தெரியும். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து சூடாயிருச்சு. இப்போ பாருங்கள் தேங்காய் கொஞ்சமாக நல்லா வந்து இலகி வந்து நிற்கிது. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கத்தியை வந்து சைடு கேப்பில் கொஞ்சமாக வந்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டீங்க அப்படின்னா எல்லா சைடும் நீங்கள் தள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தள்ளி விடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் தனியாக கொட்டாங்குச்சி தனியாக வந்துடும். ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நிறைய மெத்தடு ஃபாலோ பண்ணுவீங்க, ஆனால் இந்த மெத்தடு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நம்ம டைமையும் மிச்சம் பண்ணும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மீன் வறுக்கும் போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீன் நல்லா வந்து மேக்னேட் பண்ணி 1/2 hour நல்லா ஊற வச்சுருங்க. எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம். மீன் வறுக்கும் போது இந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அந்த மீன் கூட சேர்த்து வறுத்து பாருங்கள். அந்த மீனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வந்து 4 நிமிஷத்தில் தண்ணி அளவு எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக எப்படி வேக வச்சு எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே எடுக்கிற மாதிரி ஒரு 2 கிளாஸ் வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அளவுங்கிறது நம்மளுக்கு அவசியமே இல்லை, எவ்வளோ தண்ணி சேர்க்குறோன்னு அவசியமே இல்லை. குக்கரில் ரைஸ் வைக்க தெரியாதவங்க பேச்சுலர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஈஸியாக வந்து வேக வச்சு எடுக்கலாம், நம்ம கேஸும் மிச்சம் பண்ணலாம். கொஞ்சம் தாராளமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை வந்து நல்லா மூடிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும்போது குக்கரோட விசில் வந்து போடவே கூடாது. எப்போ நான் விசில் போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அந்த சமயத்தில் நீங்கள் வந்து விசில் போட்டுக்கலாம். அந்த நாசில் வழியாக நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு விட்டுக்கலாம்.
விசில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஆஃப் பண்ணி விட்டுடலாம். 4 நிமிஷம் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி விடணும். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே வந்து 4 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ப்ரெஷர் எதுவுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறணும். 4 நிமிஷம் தாண்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் 4 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்து வெந்து வந்திருக்குன்னு. தண்ணி இன்னும் நிற்கிது. அந்த தண்ணி நம்ம இன்னும் வடிக்கல. தண்ணி வடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிரும். குக்கரில் இருக்கே தண்ணி வடிக்க கஷ்டமாக இருக்குமே நினைக்காதீங்க. நம்ம ஈஸியாக வடிச்சிடலாம். இந்த கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி கமத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கேப் வழியாக நம்மளுக்கு தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும். சூப்பராகவே வந்து ரைஸ் வந்து வெந்து கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் நம்ம கேஸ் அதிகமாகவே செலவு பண்ணலை. 4 நிமிஷத்தில் நம்மளுக்கு குக்கரில் எந்த ஒரு அளவுமே இல்லாமல் சூப்பராக வந்து ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. கேஸையும் நம்ம மிச்சம் பண்ணியாச்சு. ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ஷாக் ஆயிடுவீங்க. அதுக்கு இதே மாதிரி ஒரு சின்ன கவர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்பாகத்தை இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தட்டிக்கோங்க. ஒரு 10-15 தடவை தட்டும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நம்மளுக்கு அந்த காலிஃப்ளவர் வந்து அந்த தண்டுலேருந்து அழகாகவே வந்து கலந்து வந்துடும். பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம நார்மலாக கட் பண்ணுறோம் அப்படின்னா நிறையவே டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே அந்த காலிஃப்ளவர் வந்து அந்த பூக்கள் வந்து தனித்தனியாக கலந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம தட்டி எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து அதில் தண்டுலேருந்து கலந்து வந்துடும். நம்மளுக்கு டைம் நிறையவே மிச்சப்படும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன பூக்களாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நிறையவே டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூக்களை வந்து உதிர்த்து போட்டிங்கன்னா நிறையவே வந்து டைம் வந்து சேவ் ஆகும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த காலிஃப்ளவர் பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சமாக கேரட் தேவை. அதை எப்படி நம்ம சின்ன சின்னதாக வந்து ஈஸியாக கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 2 பல்ஸ் வந்து நீங்கள் மிக்சியில் வந்து அடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே நம்மளுக்கு சின்ன சின்னதாக கட்டாகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் செய்யும்போது கூட இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து அதில் உள்ள பூச்சிகளில் நம்ம செத்து போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சூடான மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது புழு பூச்சி இருந்ததுன்னா செத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே காலிஃப்ளவர் க்ளீன் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் வெட்டுவோம். ஸோ நிறைய வெங்காயம் வெட்டும்போது கண் எரியும். ஸோ அப்படி கண் எரியாமல் இருக்கிறதுக்கு இந்த கத்தியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் வெட்டினீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கண் எரியவே செய்யாது. எண்ணெய் தடவி இருக்கோமே, ஸோ கையில் வந்து வெட்டிடுமான்னு பயப்படாதீங்க. அப்படி ஒன்றும் வெட்டாது. நம்ம ஹேண்டில் பிடிச்சி தான் வெட்டுவோம். ஸோ அதனால் நம்மளுக்கு கையில் வெட்டுறதுக்கு சான்ஸ் குறைவு. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து வெட்டிடலாம். ஸோ பிரியாணியில் செய்யும்போது நிறைய வெங்காயம் வெட்டுவோம். ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம மேக்னேட் பண்ணணும். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை 2 சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இது இவ்வளவும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் வந்து வதங்கிடும். ஸோ நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பிரியாணி செஞ்சிங்கன்னா உங்கள் டைம் நிறையவே மிச்சப்படும். ஸோ நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வைக்கிறது ஈஸியாகவே முடிஞ்சிடும். குயிக்காக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கோங்க. இதில் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கலராக வரும். ஸோ இதை நல்லா வந்து 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இது வறுத்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். குக்கரில் ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்குறதா சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். புதினா கூட சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இப்போ மல்லி இலைகள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நம்ம பாட்டிலில் வந்து கொஞ்சமாக தண்ணி ரொப்பிட்டு அதில் நீங்கள் வேர்கள் படுற மாதிரி வச்சிங்கன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு புதினா இலையாக இருந்தாலும் சரி மல்லி இலையாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் வந்து தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் வந்து முக்கியமாக சேர்க்கணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த தயிர் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலரி விட்டுட்டு கலருக்காக நான் கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா குழம்பு மிளகாத்தூளும் கரம் மசாலாவுமே போதுமானது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க, அந்த மசாலா வாசனைனா போகணும். நெக்ஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை வறுத்தாச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். எவ்வளோ கலராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம காஷ்மீர் மிளகாய் சேர்த்தனால நல்லாவே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து 1/2 hour ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2.25 அளவு வந்து அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா இந்த சமயத்தில் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை பாதி சேர்த்துக்கலாம், பாதியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு இந்த குக்கரை வந்து மூடி போட்டுடலாம். மூடிட்டு விசில் போட்டு விட்டுருங்க. சிம்மில் வச்சு 2 விசில் விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் வறுத்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. அந்த முட்டைக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து இந்த முட்டையை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ 2 முட்டை சேர்த்துருக்கேன், அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா முட்டை நல்லாவே ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி நம்மளுக்கு பொடி பொடியாக வரும். இதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் வந்து போயிட்டு நல்லா வந்து ப்ரெஷர் அடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே நம்மளுக்கு பிரியாணி உதிரியாக வந்திருக்கு. நம்மளுக்கு தண்ணி அளவு கரெக்டாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் பாதி இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பாதி நம்ம இதில் சேர்த்துருக்கோம், பாதி எடுத்து வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையும் இதில் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராகவே நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாக குயிக்காக செஞ்சுட்டோம். நிறைய டிப்ஸு ஃபாலோ பண்ணனால நம்மளுக்கு குயிக்காகவே செஞ்சு முடிச்சாச்சு. நிறைய டைம் எடுக்கவே செய்யாது, நிறைய டைமும் நம்ம மிச்சம் பண்ணலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தாங்க. அதை எப்படி ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணி சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளான மெத்தட் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கை வலிக்காமல் எந்த ஒரு பொருளும் வந்து நம்ம வெளியேந்து வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் தொட்டாலே போதும், அது அப்படியே பொண்ணு போல் நம்மளுக்கு ஜொலிக்கும். எப்போவுமே பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம சந்தனம் குங்குமம் வச்சுருப்போம், அதையும் எல்லாத்தையுமே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடு என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற லிக்யூடு தான், அது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நான் சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வினிகர் தான். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். நம்ம வினிகர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த லிக்யூடை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு லிக்யூட் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க பூஜை பாத்திரத்தில் ஒரு 3 பாத்திரம் எடுத்து இந்த செக்ஷனில் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன்.
நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்க பாத்திரமாக இருந்ததுன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு அவ்வளோவா கலர் சேஞ்ச் ஆகலை, இருந்தாலும் நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம புளி வச்சு எந்த ஒரு பொருளும் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு லிக்விட் இருந்தாலே போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சிட்டாலே போதும். சூப்பராகவே பாத்திரம் வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ இதை செஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம விம் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணணும். அப்போ தான் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா சின்னதாக ஒரு நார் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த லிக்விடை முக்கி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. அதே மாதிரி எல்லா பாத்திரங்களையும் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த குங்கும சிமிழ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே அழுக்காக இருந்தது, உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு இருந்தது. ஸோ இதை நான் வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த குங்கும சிமிழ்க்குள்ளே இந்த லிக்விடை விட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது நல்லாவே தெரியும், கலர் சேஞ்சும் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த லிக்விடை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது நல்ல இந்த நாரையும் வச்சு நல்லா ஜஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சாலே போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் புள்ளியாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரத்தையும் நம்ம ப்ளைன் வாட்டர் வச்சு 2லேருந்து 3 முறை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலான்னா, நம்ம வீட்டில் இருக்க பாத்திரங்கள் லிக்விட் தான் நம்ம வச்சு தேய்க்க போகிறோம். அதை வச்சு தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புள்ளியாக இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு போயிடும். அந்த பாத்திரம் இன்னுமே பளிச்சுன்னு மின்னும். விம் லிக்விட் வச்சு நீங்கள் தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டீல் நாராக பார்த்து எடுத்துக்கோங்க. பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்குனே தனியாக செப்பரேட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இந்த லிக்விட் வச்சு தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த குங்குமச்சிமிழ்க்கு உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லாவே சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த புள்ளியாக டாட்டாக இருந்தது எல்லாமே நம்மளுக்கு போயிருச்சு. பூஜை பாத்திரங்களை இனிமேல் மணிக்கணக்காக இருந்து தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே இந்த மாதிரி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். ஃபஸ்ட்டு மெத்தடே ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். செகண்ட் மெத்தட் என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளிச்ச தயிராக பார்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிர் எடுக்காதீங்க, கொஞ்சம் புளிச்ச தயிராக பார்த்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்ல ஜூஸ் உள்ள லெமன்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வந்து புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக வந்து வினிகர் தான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஒரு பேஸ்ட் பருவத்தில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு போடுற ஃபேஷியல் க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லை, நம்ம பாத்திரங்கள் தான் க்ளீன் பண்ண போகிறோம். பூஜை பாத்திரங்கள் இதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம முகத்துக்கு எப்படி ஃபேஷியல் போடுவோமோ அதை மாதிரி நம்ம பூஜை பாத்திரங்களுக்கு நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஆயில் தடவர இந்த ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது நல்லா தேய்ச்சிட்டு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற விடணும். இப்போ எல்லா பாத்திரங்களும் நம்ம தேய்ச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் தாண்டி நம்ம திரும்பி தேய்க்கலாம். அப்போ தேய்க்கும்போது இந்த மாதிரி லெமனோட தோல் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை எல்லா பாத்திரங்களையும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க அழுக்கு ஒரு மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கிறதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராகவே ரிமூவ் ஆயிரும், புதிய பாத்திரங்களாக ஜொலிக்கும். இப்போ எலுமிச்சம்பழத்தோலை வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாத்திரம் பாருங்கள் நல்லாவே வந்து சூப்பராக க்ளீனாகி வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வந்து இப்போ தேய்ச்சிட்டு நல்லா கழுவி காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா சுத்தமாக நம்மளுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக டாட்ஸாக ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம செஞ்சோம் இல்லையா விம் லிக்விட், அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு சூப்பராக க்ளீனாகி வந்துடும். இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த விளக்குக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புதிய விளக்கை பார்த்த மாதிரியே நல்ல ஒரு லுக் இருக்குது. ஸோ உங்கள் பாத்திரங்கள் எப்போவுமே புதுசு போல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பாத்திரங்கள் நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம விம் லிக்விட் வந்து ஃபைனலாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதோட நம்மளோட பாத்திரங்கள் எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆயிரும். இப்போ இதை வச்சு நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் இன்னுமே நல்லா வந்து ஜொலிக்கிறது பார்க்கலாம். புதுசு
போல் இருக்கும். பழைய பாத்திரங்கன்னே சொல்ல மாட்டாங்க. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 10-11 வருஷமாக நான் வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். ஸோ இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து எப்போவுமே புதுசு போல் இருக்குது. ஸோ உங்கள் பாத்திரங்களையும் இதே மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பாத்திரமும் புதுசு போல் ஜொலிக்கும். எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மெத்தட் பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 க்ளீனிங் மெத்தடும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுற வீடியோஸ் வந்து 1-2 வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எண்டு கார்டு கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ. நம்ம வீட்டில் முட்டை பொரிச்சதுக்கப்புறம் முட்டைத்தோடுகளை வேணான்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் சேகரித்து வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பல்லி, பாச்சா, எலி அது மட்டும் இல்லாமல் ஈக்கள் கூட நம்ம ஈஸியாக துரத்திடலாம். ஈவினிங் சமயத்தில் பார்த்திங்கன்னா கொசுக்கள் வரும். ஸோ அதை கூட நம்ம இந்த பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து விரட்டிடலாம். ஸோ நான் ஒரு 4 விதமான டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சேகரித்து வச்ச முட்டைத்தோடுகளை இந்த மாதிரி ஒரு பவுலில் கைகளை வச்சு இந்த மாதிரி நுணுக்கி விட்டுக்கோங்க. நம்ம பவுட்ரு ஃபார்மில் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி நுணுக்கி விட்டாலே போதும். நம்மளுக்கு இந்த டிப்புக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நுணுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் முட்டைத்தோடுகளை. நம்ம வீட்டில் முக்கியமாக தொந்தரவு கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பல்லி, பாச்சா தான். அதை எப்படி வந்து ஈஸியாக விரட்டலான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஹாட் பாக்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக முட்டைத்தோடை வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டேட் முடிஞ்ச பேராசிட்டமோலோ இல்லைன்னா டோலோ டேப்லெட் வந்து 1 எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்ல பவுடர் ஃபார்மில் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த முட்டைத்தோடுகளோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சுடு தண்ணி தான் சேர்க்க போகிறோம். நல்ல சூடான தண்ணி வந்து 1 கப் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த லஞ்ச் பாக்ஸை வந்து மூடிடுங்க. அதனுடைய பவர் எதுவுமே போகாது. இந்த மாதிரி மூடி வைக்கிறனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த முட்டைத்தோடுகளோட எசன்ஸும் நம்ம சேர்த்த டேப்லெட்டோட எசன்ஸும் அந்த தண்ணியில் நல்லாவே கலந்து வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்க காட்டன் பஞ்சை இந்த மாதிரி நினச்சிக்கலாம். நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு எந்த இடத்துலலாம் பல்லி, கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கோ அந்த இடத்துலலாம் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக அந்த பல்லியும் கரப்பாம்பூச்சியும் வரும். அதை குடிச்சிட்டு அதுக்கு வயிறில் பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் அதுக்கு பராணம் வந்து தண்ணி குடிக்க போகும், போகிற வழியிலே செத்து போயிடும். ஸோ நம்ம வீட்டில் வந்து சாகாது, கொஞ்சம் தூரத்தில் போய் தான் செத்து போகும். ரொம்பவே அருமையான டிப்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 முறை ட்ரை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி வந்து தொந்தரவு இருக்கவே செய்யாது. நெக்ஸ்ட்டு டிப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து கோல்கேட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் நான் சேர்க்கக்கூடியது சோடா பொடி தான் சேர்க்க போகிறேன். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா டெட்டாயில் தான் சேர்க்க போகிறோம். ஒரு அரை மூடியிலேருந்து 1 மூடி வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம சேர்க்கக்கூடியது லெமன் 1 பாதி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல சூடான தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேருந்து வர ஆவி பார்த்திங்கன்னா நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வாசனை வந்து பல்லிகளுக்கு, கரப்பாம்பூச்சிகளுக்கு, ஈக்களுக்கு, கொசுக்களுக்கு எதுவுமே பிடிக்காது. அது கூட கொஞ்சமாக நம்ம முட்டைத்தோடு சேர்த்துட்டு அப்படியே இதை நம்ம மூடி வச்சிடலாம். அதில் உள்ள பவர் எதுவுமே போகாமல் இருக்கிறதுக்காக அதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஸ்ப்ரே பாட்டிலில் முட்டைத்தோடெல்லாம் சேர்த்துருக்கனால அடைச்சிக்கும், அதனால் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபார்மேட்டில் கிடைக்கும். இந்த லிக்விடை நம்ம வீட்டில் வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி, ஈக்கள், கொசுக்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் முடிச்சுட்டு ராத்திரி க்ளீன் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லி தொல்லை அதிகமாகவே இருக்கும். ஸோ நைட்டு சமயத்தில் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லி தொல்லைகள் நிரந்தரமாகவே ஒழிஞ்சிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து முட்டைத்தோடுகளை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமோல் தான். நீங்கள் டேட்டு முடிஞ்ச பேராசிட்டமோலை எடுத்துக்கோங்க. இந்த மாத்திரையை நல்லா இடிச்சிட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக வந்து சோடா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம லெமன் ஜூஸ் புளியணும். ஒரு லெமன் தேவையில்லை, ஒரு லெமனில் பாதி லெமன் வந்து நம்மளுக்கு போதும். அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம புளிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்ல சாறு உள்ள லெமனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது நல்லா புளிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது தெரியும். இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க கலவை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் அதுக்கப்புறம் இதை நம்ம உருண்டை பிடிக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கைகளை யூஸ் பண்ணிக்கோங்க. கைகளை யூஸ் பண்ண உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா சின்ன கவர் ஏதாவது போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான் சேர்த்துருக்கோம், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. பல்லிகளுக்கும் கரப்பாம்பூச்சிகளுக்கும் தான் விஷம். ஸோ இதை நம்ம வந்து உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர்லேயோ இல்லைனா வீட்டில் இருக்க டப்பா மூடியிலையோ இல்லைனா ஏதாவது பிளேட்லேயோ இந்த மாதிரி உருட்டி வச்சு விட்டுருங்க. ராத்திரி சமயத்தில் நம்ம தூங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லி, கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாகவே இருக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் உங்கள் வீட்டில் வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த உருண்டையை வந்து வச்சு விட்டுருங்க. ராத்திரி சமயங்களில் பார்த்திங்கன்னா பல்லி, கரப்பாம்பூச்சி வெளியே வரும்போது இதை வந்து சாப்பிடும். இதை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா பல்லி, கரப்பாம்பூச்சிக்கு ஒத்துக்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி தொல்லை இருந்ததுன்னா நம்மளுக்கு நிரந்தரமாகவே நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன டிப்புன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பாக்கி இருக்க எல்லா முட்டைத்தோடுகள்லையும் சேர்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேராசிட்டமோல் பொடிச்சு தான் சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட் நம்ம சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடா பொடி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஹார்பிக் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம வீட்டில் நாட்டு சக்கரை பொடி இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பொடி இல்லை, கொஞ்சம் காய்ச்சினது தான் இருந்தது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஹார்பிக்லாம் சேர்த்துருக்கனால கைகளை வச்சு பிசையாமல் க்ளவுஸோ இந்த மாதிரி கவரை போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கலவையை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்க எலிகளை விரட்ட தான் பயன்படுத்த போகிறோம். உங்கள் வீட்டில் எலி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் வீட்டில் எலி தொல்லையே இருக்கவே செய்யாது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியில் வைக்கலாம். எலிகளுக்கு வந்து தேங்காயோட வாசனை வந்து நல்லா பிடிக்கும். ஸோ இதில் சர்க்கரையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ சர்க்கரையும் நல்லா பிடிக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எலிகள் வந்து இஷ்டப்பட்டு வந்து சாப்பிட வரும். சாப்பிட்டுட்டு எலிகள் வந்து செத்து போயிடும். ஸோ இது வந்து சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு வந்து நல்ல பராணமாக வரும், தண்ணி குடிக்க ஓடும். ஆனால் போகிற வழியிலே எலிகள் வந்து செத்து போயிடும். முட்டைத்தோடுகளை வச்சு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பல்லி, கரப்பாம்பூச்சி, ஈக்கள், கொசுக்கள், எலிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ.